வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் குடும்பைகள். இன்னும் ஒண்ணு வெச்சுக்கோங்க, உங்க Black coffee இது உனக்கு. ஹாப்பி பர்த்டே மா. ஹாப்பி பர்த்டே. பாக்கியலட்சுமி இல்லத்தரசியின் கதை. ஓ, நீ அப்படி வரியா? ஜெனி பிரெக்னன்ட்டா இருக்கா. ஆமா, மறந்தே போச்சுடா. எந்த பயனும் இல்ல. ஏய், இவ்வளவு நேரம்லாம் பாத்தீனா சட்டி கிழிஞ்சிரும். வழக்கம் போலதான் எக்கச்சக்கமான தரமான சிறப்பான சம்பவங்கள்லாம் மாட்டிருக்கு. சிறப்பா செஞ்சிருவோமா? செஞ்சிடலாம். செஞ்சுட்டா போச்சு. ஸோ ஃபர்ஸ்டா பேபி ஜெஸ்வின் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரோ பாக்கியலட்சுமி சீரியல்லையும் ஒரு பிரெக்னன்சி கண்டென்ட் ரொம்ப நாளாக ஓடிட்டு இருக்கு, இப்போ வேற ஃபியூ மந்த்ஸ் லேட்டர்னு வேற வந்திருக்காங்க, கொஞ்சம் அது என்னன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் ஒரு சிறப்பான சம்பவம் தான். வாங்க என்னன்னு பார்த்துருவோம். வாருங்கள் வாருங்கள் வானத்து மேகங்களே. கன்ஃபார்ம் தான் அத்தை, ஜெனி பிரெக்னன்ட்டா இருக்கா. என் பொண்டாட்டி வாந்தி எடுத்துட்டா, நான் அப்பா வாயிட்டு. நம்ம பாக்கியலட்சுமியோடைய மூத்த மருமக ஜெனி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய செகண்ட் பிரெக்னன்சியை நமக்கு எப்போ இன்ஃபார்ம் பண்ணாங்க? போன வருஷம் ஆகஸ்ட்ல இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த டைம்ல இந்த இனியா புள்ள இருக்குல்ல, அது என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா காலேஜ் தான் படிச்சிட்டு இருந்துச்சு. டேய், என்னது இது? ஏற்கனவே நிலா பாப்பா யாழினி பாப்பா இருக்காங்க, அதனால இனிமே நோ கேர்ள் பாப்பா, பையன் பாப்பா தான் வேணும். ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம இனியா செல்வி அக்கா பையனை லவ் பண்ணி கோபி கிட்ட மாட்டிக்கிச்சே, அது ஊரறிஞ்ச விஷயம். நம்மளே ஒரு 450 வாட்டி பேசியிருப்போம், அதை ஓரமா விட்டுருவோம். நமக்கு அது முக்கியம் இல்ல. எது முக்கியம்னா, அப்ப கோபி கேட்டிருப்பாப்ல, ஸ்பெஷல் கிளாஸ்லாம் போறியம்மா, எதுவும் செமஸ்டர் கிட்ட வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இனியா இல்லப்பா செமஸ்டர்லாம் வரலையப்பா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஐயோ, பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுதே. ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு டாடி. செமஸ்டர் எக்ஸாம் ஏதாவது வருதா? இல்ல, அவன் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல விரும்புறான். ஆனா இப்போ பாக்கியலட்சுமியில பாத்தீங்கன்னா திடீர்னு சில மாதங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லி ஒரு ஜம்ப் அடிச்சிட்டாங்க. இந்த ஜம்ப்ல என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இனியா செமஸ்டர் எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து, அந்த ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா எப்படி ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் அவங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருச்சாமா. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. அம்மாக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துல பாதி நிறைவேத்திட்டேன். நல்லபடியா படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன். எனக்கு இப்ப அந்த பொண்ணு மேல சந்தேகம் இல்ல, சொல்லி கொடுத்த ஆள் மேல தான் சந்தேகம். சரி, அதோட முடிஞ்சிருச்சான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. நான் இன்னைக்கு இன்டர்வியூ போயிடுறேன், செலக்ட் ஆகணும்னு சொல்லி வேண்டது பார்த்தா உடனே செலக்ட் ஆகி உடனே ரிப்போர்ட்டர் ஆகி இனியானு வந்துச்சுன்னா எல்லாமே டக்கு டக்குன்னு நடந்துருது. இன்னைக்கு போற இன்டர்வியூல எனக்கு வேலை கிடைச்சதுன்னா என் சத்தியத்தை முழுக்க நிறைவேற்றின மாதிரி ஆயிடும். ஒரு காபி வேண்டா. சரி, ஓகே, நான் கிளம்புவா. என்ன ஸ்வீட்? எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. காஃபி வர்றதுக்குள்ளயா? இந்த ஒரு சின்ன கேப்ல இனியாக்குள்ள எவ்வளவு மாற்றங்கள். காலேஜ் படிச்சிருந்த புள்ள இப்போ ரிப்போர்ட்டர் ஆயிடுச்சு. இது நடுவில் அந்த செல்வி அக்கா பையன் என்னன்னா அப்படிங்கிறது இந்த சில மாதங்கள்ல காட்டவே இல்லை. அது மட்டும் தான் எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்குது. பாடா செல்வி அக்கா பையன் அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. சரி, விஷயத்துக்கு வருவோம். சில மாதங்கள்ல இனியாக்குள்ள இவ்வளவு மாற்றங்கள் இருக்குது. பல மாசத்துக்கு முன்னாடி மாசமான ஜெனிஃபர்னு ஒரு புள்ள இருக்குது. அந்த புள்ளைக்கு ஏதாச்சும் ஒரு மாற்றம் இருக்குதா? ஜெனி பிரெக்னன்ட்டா இருக்கா. ஆமா, மறந்தே போச்சுடா. எந்த பயனும் இல்ல. ஆக மொத்தத்துல பாக்கியலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி இனியாக்கு மட்டும் தான் டக்கு டக்குன்னு நடந்துரும். மத்தவங்களுக்கு எல்லாம் பொறுமையா தான் நடக்கும். அதுக்கேத்த மாதிரி நம்மளும் பொறுமையா தான் காத்திருக்கணும். அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா, ராத்திரிலாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. அடுத்ததா காயத்ரி ஹரிகிருஷ்ணா அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க, ஆனா கலர்ஸ் தமிழ்ல புதுசா ஒரு சீரியல் வரப்போகுது, அந்த சீரியல் ஆல்ரெடி ஓடிட்டு இருக்கிற சீரியல் மாதிரியே இருக்குது, கொஞ்சம் என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது என்ன சீரியல்னு தெரியுமா? ஏடா, பேரையும் சொல்ல மாட்டேங்கிற, அட்ரஸையும் சொல்ல மாட்டேங்கிற, எப்படி தெரியும் எனக்கு? அம்மா பிரேக்ஃபாஸ்ட் கொடுங்கம்மா. இது வந்துட்டேன்ப்பா. மம்மி ஐ வாண்ட் சாண்ட்விச். பரோட்டா கொடுங்க. சரி சரி, உங்க Black coffee இது உனக்கு. ஓ, நீ அப்படி வரியா? ஆமா, அத பத்தி எல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? எதுவும் மறந்துட்டேன். நீங்க மறக்கல மம்மி, நாங்க தான் மறந்துட்டோம். புரிஞ்சு போச்சு. என்ன? ஹாப்பி பர்த்டே. இவ்வளவு நாளா பாக்கியலட்சுமின்ற பேர்ல நம்மளெல்லாம் அணுவா சாவடிச்சது பத்தாதுன்னு இப்ப அணுனே பேர் வச்சு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க போலயே. இன்னும் ஒண்ணு வெச்சுக்கோங்க, உங்க Black coffee. நாளைக்கு ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங். நான் வரேன். கிழிஞ்சது போ. ஆமா, அத பத்தி எல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? எல்லாரும் மறந்துருப்பீங்கன்னு தெரியும். நாங்க தான் மறந்துட்டோம். ஹாப்பி பர்த்டே மா. ஹாப்பி பர்த்டே.
பாக்கியலட்சுமி இல்லத்தரசியின் கதை. ஒரு பாக்கியலட்சுமி வச்சுக்கிட்டே நம்மளால சமாளிக்க முடியலையே, இதுல இன்னொன்னு வேறையா, அதுல இன்னொரு இனியா வேறையா. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. அதுலயும் பாருங்க, நல்லா சொல்லி வச்ச மாதிரி பாக்கியலட்சுமி, கோபி, எழிலு, செலிய, இனியா, கோபியோடைய அப்பா அம்மான்னு எல்லா கேரக்டரும் பக்காவா இருக்குது. இதுக்கப்புறமா தான் கோபியுடைய ரெண்டாவது பொண்டாட்டி ராதிகா, செலியம் பொண்டாட்டி, எழில் பொண்டாட்டி, நம்ம செல்வி அக்கா பையன், நம்ம பாக்கியலட்சுமியுடைய பாய் பெஸ்டி பழனிசாமி கேரக்டர் வரைக்கும் வந்து சேரும் போல இருக்கு. பட் எது எப்படியோ நமக்கு ஒரு அடிஷனல் சீரியல் ஒன்று ஆட் ஆயிருக்கு. இது மூலியமா கண்டென்ட் கிடைச்சா நமக்கு சந்தோஷம் தான். உனக்கு ஓம் பிரச்சனை. அடுத்ததா விஸ்வா அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ சின்ன மருமகள் சீரியல்ல போய் பாருங்க, அந்த பிரெக்னன்சி கண்டென்ட் வச்சு அநியாயம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சொன்ன மாதிரி மத்த பிரெக்னன்சிலியாச்சு ஒரு நியாயம் இருந்துச்சு, ஆனா இவனுங்க ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்றத நானே சொல்றேன் வாங்க. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், மீண்டும் தர்மம் வெல்லுமா சின்ன மருமகள். மத்த சீரியலுக்கும் இந்த சீரியலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மத்த சீரியல்லாம் உண்மையிலேயே பிரெக்னெண்டா இருக்காங்க, என்ன டெலிவரி தான் லேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த சீரியல்ல பொறுத்த வரைக்கும் இந்த பிள்ளை பிரெக்னெண்டாவே இல்லாம அந்த பிள்ளை பிரெக்னெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த தமிழுடைய அம்மா போய் சொல்லி வச்சிருக்காங்க. தமிழே முழுகாம இருக்கா, கதையை இப்பதான் ஆரம்பிக்குது. Wait and watch. மற்ற சீரியல் எல்லாம் உண்மையிலே பிரெக்னெண்டா இருந்தா கூட அந்த பிள்ளைக்கு எத்தனாவது மாசம் அப்படிங்கறத அடிக்கடிலாம் ரிவீலே பண்ண மாட்டாங்க. பட் இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் பொய்யா இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு எத்தனாவது மாசம் அப்படிங்கறத கரெக்டா அப்பப்ப அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. ஆமாம் ஆமாம், அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். உங்க மருமக எத்தனை மாசம் முழுகாம இருக்கா? 4 மாசம் முடிஞ்சு 5வது மாசமா? 4வது மாசம் முடிஞ்சு 5வது மாசம் தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழோடைய புருஷன் சொல்றாரு பாத்தீங்களா. இதை எப்போ சொல்லியிருக்காருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஜனவரி 2025 தான் சொன்னாப்ல. 4 மாசம் முடிஞ்சு 5வது மாசமா? நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஜனவரியில 4 முடிச்சு 5 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ மார்ச்ல அந்த பிள்ளைக்கு ஸ்கேன் எடுக்கிறதுக்காக போறாங்க. எத்தனாவது மாசம் ஸ்கேன் எடுக்கணும்? கணக்கு படி பார்த்தா 6வது மாசம் ஸ்கேன் தானே எடுக்கணும். ஆனா அவங்க எத்தனாவது மாசம் ஸ்கேன் தெரியுமா எடுக்க போறாங்க? உன் முகத்தை பார்த்தா ஏதோ பதட்டமா இருக்க மாதிரி தெரியுதே. 3ஆம் மாசம் ஸ்கேன் பண்றதுல ஒரு பதட்டம் இருக்கும்ல, அதான் நினைக்கிறேன். ஆமா சீட்டிங் நடக்குது மாமா, பெரிய சீட்டிங் நடக்குது. எப்படி 4 மாசம் முடிஞ்சு 5வது மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்ன அதே புருஷன் தான் 2 மாசம் கழிச்சு அவன் பொண்டாட்டியவே 3வது மாசம் ஸ்கேனுக்கு கூட்டு போறானா. எப்பேற்பட்ட புருஷன் பாருங்க. 4 மாசம் முடிஞ்சு 5வது மாசமா? 3ஆம் மாசம் ஸ்கேன் பண்றதுல ஒரு பதட்டம் இருக்கும்ல. சரி புறப்படலாமா? இப்பதான் ஏன் சீரியல்ல மட்டும் குழந்தை பெத்தெடுக்கிறதுக்கு ஒரு 4-5 வருஷம் ஆகுதுன்ற விஷயமே எனக்கு புரிஞ்சிச்சு. ஏன்னா 4க்கு அப்புறம் 5, 5க்கு அப்புறம் 6ன்னு நம்ம போவோம். அவங்க 6ல இருந்து 3 கொட்டாங்க பாருங்க. அப்புறம் திரும்ப 6க்கு போறதுக்கு ஒரு 3 மாசம் ஆகும், திரும்ப 2க்கு வந்துருவாங்க, அப்புறம் திரும்ப ஒரு 4 மாசம் ஆகும். இப்படி வந்துட்டு போறதுனால தான் ரொம்ப லேட் ஆகுது போல இருக்கு. கடைசியில பிரெக்னன்சி கிட்ட வாங்கிட்டு வாங்க, நான் செக் பண்ணி பார்க்கணும்னு போனா கூட போவாங்க போல. யாரா நீங்களா? இது நேத்து இன்னைக்கு இல்ல, காலங்காலமா தொண்டு தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். பட் எது எப்படியோ சீரியல்ல மட்டும் ஏன்டா குழந்தை லேட்டா பிறக்குதுன்ற ஒரு சீக்ரெட்டை எவனுமே ரிவீல் பண்ணல. ஃபர்ஸ்ட் டைமா இவங்க தான் ரிவீல் பண்ணிருக்காங்க. அதுக்கே ஒரு பாராட்டு தெரிவிக்கணும். அடுத்த விஜய் அப்படிங்கிறவர் மெசேஜ் பண்ணியிருந்தாப்ல, ஹாய் ஷஃபி ப்ரோ, லக்ஷ்மி சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, வெண்ணிலா ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன சம்பவம்னு தெரியுமா? சிறப்பான தரமான சம்பவம். இப்ப அந்த வெண்ணிலா கட்டிலுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு அப்பாவும் தம்பியும் பேசுற விஷயத்த நைஸா ஒட்டு கேட்க போறாங்க. நல்ல விஷயம் தான், அழகா தான் ஒளிஞ்சிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒட்டு கேட்கறத நம்ம விதவிதமா பார்த்திருப்போம். ஆனா இப்படியும் ஒரு விதம் இருக்கு அப்படிங்கறத இவங்க தான் நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. சார் ரொம்ப புகழ்றாரு என்ன. ஓனர் இப்ப எப்படிப்பா இருக்காரு? அவரை எந்த ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கீங்க? வெண்ணிலா ஒளிஞ்சிருக்க லட்சணத்தை பாத்தீங்களா? மண்டைய நல்லா வெளியே விட்டு ஒட்டு கேட்கறாங்களாமா. அதுக்கு ஆப்போசிட்ல தான் அவங்க அப்பா உட்கார்ந்திருக்காப்ல. அவங்க அப்பா கண்ணுக்கு வெண்ணிலா தெரியவே இல்லையா. இதுக்கு நீ கட்டிலே ஏறி ஜம்முன்னு உட்கார்ந்து ஒட்டு கேட்டிருக்கலாமேமா, இன்னும் நல்லா இருந்திருக்கும்ல. அது அனாவசியம். அம்பத்தூர்ல தெரசா முதியோர் இல்லம்னு ஒரு ஆசிரமம் இருக்கு, அங்க சேர்த்திருக்கோம். நீ வெறும் ஒட்டுதாமா கேட்க போற, அங்க நடக்கிற சம்பவத்தை கண்ணால பார்த்து பதிவு பண்ண போறது இல்ல. நீ பின்னாடி உட்கார்ந்து இருந்தாலே அவங்க பேசுற அம்புட்டும் உன் காதல விழ போகுது, நீ அங்கேயே உட்கார்ந்து கேட்டுக்கலாம். இப்ப எதுக்காக ஜன்னல்ல இருந்து மண்டையை விட்டு எட்டி பாக்குற மாதிரி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க? இவ்வளவு நேரம்லாம் பாத்தீங்கன்னா சட்டி கிழிஞ்சிரும்.
அடுத்த பிரவீன் எம் கிருஷ்ணா அப்படிங்கிறவர் 2016 வந்து ஒரு சீரியல் அமைச்சுட்டு இருந்தாப்புல, வம்சம் அப்படிங்கிற சீரியல். அது சரி என்னடா பழைய கண்டென்ட்டா இருக்குதே, எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சேன். பட் கண்டென்ட் ஹெவியா இருந்த ஒரே காரணத்தினால அலாக்கா தூக்கிட்டு வந்துட்டேன். பாத்துருவோமா? இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க. பூக்கூடலாம் தாட்ரம் சைஸ்ல பெருசு பெருசா இருக்கு, அதான் பாத்துட்டு இருந்தேன். எனக்கு சீக்கிரம் கண் பார்வை கிடைக்கணும். நான் கண்ணை திறந்து பார்க்கும்போது காணாம போன என் மாப்பிள்ளையும் என் பேத்தியும் தான் என் கண்ணுக்கு முன்னாடி தெரியணும். இந்த மனுஷனுக்கு கண் பார்வை இல்ல, பட் கண் பார்வை வரும்போது காணாம போனனுடைய மாப்பிள்ளையும் பேத்தியும் தான் நான் ஃபர்ஸ்டா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிறாப்புல. இவர் வேண்டுற மாதிரியே அவருடைய பேத்தி கிடைச்சிருது. எப்படி திரும்ப கிடைக்குது? அங்கே பார். எப்படி அவர் வேண்டுற மாதிரியே காணாம போன குழந்தை பூக்குடையில இருந்து கிடைச்சி போச்சு. இது ஜஸ்ட் மிராக்கிள். இப்ப அடுத்ததா வர போறது தான் மெடிக்கல் மிராக்கிள். அந்த கண்கொள்ளா காட்சிகளை எல்லோரும் இங்கே கண்டுகளியுங்கள். என் பேத்தி என்னால பார்க்க முடியலையே, எனக்கு கண்ணு தெரியலையே. என் பேத்தியை நான் பார்க்கணும். எனக்கு தெரியுது, எனக்கு கண்ணு தெரியுது, எனக்கு தெரியுது, எனக்கு கண்ணு தெரியுது. கடவுளோட கருணையே கருணை. எப்படி வெறும் ஒரு மயக்கம் தான், போன கண் பார்வை இந்தா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துருச்சாம்ல. இதுக்கு முன்னாடிலாம் அதிர்ச்சியில பேச்சு வந்துருச்சுன்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஏன் போன மூச்சு கூட வந்து கேட்டிருப்போம். ஆனா மயக்கத்துல கண் பார்வை இதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு பார்வை வந்துருச்சுமா. மாலா, எனக்கு கண்ணு தெரியுதுமா, எனக்கு கண்ணு தெரியுதுமா. என்ன சாஞ்சிட்டீங்க பின்னாடி? வேண்டுன உடனே குழந்தை கிடைச்சிருது, மயக்கம் போட்ட உடனே கண் பார்வை கிடைச்சிருது. சீரியல்ல மட்டும் தான் எல்லாம் கேட்க கேட்க கிடைச்சிருது. கேடுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அடுத்தா பருண் ராஜ் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருக்காப்புல, அண்ணா ஆகா கல்யாணம் அப்படிங்கிற சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க. மற்றவங்களை விட இளநீர் கடைக்காரர் ஒருத்தர் ஆஸ்கார் அவார்டு வாங்குற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அதை கொஞ்சம் என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸா எனக்கே பார்க்கணும் போல இருக்கே. யார் யாவரு எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. என்ன நடக்குதுன்னே புரியலையே. இவனை ஃபாலோ பண்ணுங்கடா. எந்தெந்த ரூட்ல போறானோ அங்கங்க ஆள் போடு. இவன் ஒருத்தன் போதும். பரவாயில்ல, ஒரு கடைக்காரர் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத இவரை பார்த்தா கத்துக்கணும் போல இருக்கு. எவன் விட்டு ஜாமானே தூக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி நல்லா நடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காப்லையே. வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? அநேகமா இவர் கடைக்காரரா இருக்க மாட்டாரு. ஆனா சில்லறை மாத்திட்டு வந்துடுறேன், கொஞ்சம் கடையை பாத்துக்கோங்கன்னு சொல்லி விட்டுட்டு போயிருப்பாரு போல இருக்கு. அவர் சொன்ன மாதிரி கடையை நல்லா பாத்துக்கிறாரு. ஆனா கடையை பாக்குறதுக்கு நிக்கிறவங்க கூட கொஞ்சம் ரியாக்ஷன் கொடுப்பான்டா. இந்த மனுஷகிட்ட எதையுமே காணமேடா. எதையுமே உணர முடியாது, உணர்ச்சிகள் செத்து போச்சு. ஆனா சப்ஜெக்ட் இன்னும் உயிரோட தான் இருக்கு. அடுத்தா டிகேஆர் கேமிங் ஓகே அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருக்காப்புல, ஜி தமிழ்ல இருக்கக்கூடிய இதயம் சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க. ஒரு கால மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கு, அதுல ஒரு சம்பவம் மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதுவும் ஒரு சிறப்பான சம்பவம் தான். வாங்க பாத்துருவோம். நிரந்தரமாக விலகிச் செல்லும் இதயங்கள். அது எங்க தாத்தா? இப்பதான் ஏர்போர்ட் போறேன். இந்த சாரை யாருன்னு தெரியல, கடைசி 4 வருஷம் மெமரி மட்டும் எனக்கு வேணாம், அந்த போல்டரை மட்டும் கரெக்டா செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் லைட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி எரேஸ் பண்ணார் இல்லையா. அந்த சார் என்ன பண்ணாப்புல, இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருந்தா வேலைக்காகாது, நான் கிளம்பி வெளிநாட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாப்புல. அம்மாவை நல்லா பாத்துக்கணும், நல்லா படிக்கணும். விடை தெரியாமல் விடை பெறும் அத்தியாயம். அண்ட் ஆதி ஊரை விட்டு போகும்போது பாரதி பிரெக்னெண்டா இருந்திருப்பாங்க. அண்ட் பாரதிக்கு ஆல்ரெடியே ஒரு வளர்ந்த குழந்தை ஒண்ணு இருந்துச்சு. காலம் கொடுக்க போகும் பதில் என்ன? என்னென்ன சொல்ல போறீங்க? சொல்றம்மா. பாக்கிய லட்சுமியிலேயாச்சும் சில மாதங்களுக்கு பிறகுன்னு தான் போனாங்க. ஆனா இவனுங்க 5 வருஷத்துக்கு பின் போனது மட்டும் இல்லாம பாரதி கேரக்டருக்கு பதிலா வேற ஒரு பொண்ணை கொண்டு வந்துட்டாங்க. தன்னம்பிக்கையும் இருக்கிறவ, குடும்பமே வாழ்க்கைன்னு இருந்த பாரதி. இதுல ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, கரெக்டா கணக்கு படி பார்த்து 4 வயசுல ஒரு பையனை கொண்டு வந்துட்டாங்க. நான் மிரண்டு போயிட்டேன். ஆனா அந்த ஆச்சரியம் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. ஏன்னா கொஞ்ச நேரத்துல அவங்களுடைய முத பொண்ணை பார்த்துட்டேன். சந்தோஷமா இருக்கும்போது சட்டுன்னு புடிங்கிட்டேன். தன்னோட 2 குழந்தைகளுக்காக எல்லா போராட்டங்களையும் எதிர்த்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. இந்த 5 வருஷத்துல ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை வளர்ந்து 4 வயசு ஆயிருச்சு. ஓகே, ஆனா மூத்த பிள்ளைக்கு வயசாகணும்ல, அந்த பிள்ளைக்கு 5 வருஷம் கழிச்சு போகணும்ல. ஆனா அந்த புள்ள இந்த 5 வருஷத்துல வெறும் ஒரு கண்ணாடியை மட்டும் போட்டு நின்றா. என்னடா நியாயம் இது?
எல்லாத்தையும் பார்த்துட்டேன் மாப்பிள்ள சீனு தானாவே அமைஞ்சிருச்சு. இதுல அந்த பொண்ணு மட்டும் தான் அப்படியே இருக்குதா, மத்தபடி எல்லா சேஞ்சஸும் நடந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பாரதி கேரக்டரே மாத்தினதுனால என்னாச்சுன்னு தெரியல. மத்தபடி அந்த பையன் மட்டும் எக்ஸ்ட்ராவா ஆடா இருக்கானே தவிர்த்து பாரதியுடைய அம்மா பாரதியுடைய பாட்டின்னு சொல்லிட்டு யாருக்கும் இந்த 5 வருஷத்துல எந்த விதமான மாற்றமும் ஏற்படல. அதேதான் நீங்க போங்க. அடுத்ததான் ஆர் ஐஸ்வர்யா அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. விஜய் டிவியில புதுசா ஒரு சீரியல் ப்ரோமோ ஒன்று போட்டிருக்காங்க. அது ஆல்ரெடி வந்து அடிச்சு துவைச்ச சீரியல்ஸோடைய காப்பி மாதிரியே இருக்குது, கொஞ்சம் என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது என்ன சீரியல் தெரியுமா? வாங்க சார், வாங்கம்மா. மா, இந்த புடவையில நீங்க மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. அண்ணா சொல்றது கரெக்ட் தான், மகாலட்சுமி மாதிரி இருக்கு. அண்ணா இதையே பேக் பண்ணிருங்க. அவன் அப்படியே மகாலட்சுமின்னு சொல்லி ரசிக்கிறான், பிரிக்கிறான். இது அது இல்ல. காயங்கள் ஆறுமா, பூங்காற்று திரும்புமா. இத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? கெட்டி மேளம்னு ஒரு சீரியல் வந்துச்சு, ஞாபகம் இருக்குதா? ஏன் அதுக்கு முன்னாடி சன் டிவில சக்தின்னு ஒரு சீரியல் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஹிந்தி பெங்காலின்னு எல்லா இடத்துலயும் போட்டு அடிச்சு துவைச்சு காய போட்ட அதே கான்செப்ட தான் மறுபடியும் எடுத்து அயன் பண்ணி அடிச்சு துவை போட்டா அப்படின்னு சொல்லி விஜய் டிவி தூக்கிட்டு வந்திருக்கு போல. கண்டு விட்டாளையா, சூட்சமத்தை கண்டு விட்டாளே. சொல்ற உரிமை எனக்கு மட்டும் தான் இருக்கு. மகேஷின் உண்மை முகத்தை கட்டிருப்பங்களுடன் மத்த எல்லா சைக்கோ கேரக்டரும் சொல்லி வச்ச மாதிரி பால்ல கரப்பாம்பூச்சியை போட்டு தான் குடிச்சாங்க. பட் இவரு கொஞ்சம் மாற்றமா வேற எதையும் கலந்து குடிக்கிறாரா இல்லையா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்ததா இ கேமிங் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, ப்ரோ புது வசந்தம் அப்படிங்கிற சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க. வில்லி எல்லாரும் சேர்ந்து ஒரு சிறப்பான ஜம்பத்தை பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது மறுபடியும் ஒரு ஒட்டி கேட்கிற ஜம்பம் தான். வாங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம். என்னது இது? நம்ம நடந்தா அவனும் நடக்கும். இதுக்கு முன்னாடியாச்சு கட்டிலுக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டு எட்டி பார்த்து ஒட்டு கேட்டாங்க. பட் இருந்தாலும் ஒட்டு கேட்கிற டிஸ்டன்ஸ்ல தான் உட்காந்து ஒட்டு கேட்டாங்க. அதுல ஒரு நியாயம் இருந்துச்சு, அது மனசுக்கு ஒரு ஆறுதலா இருந்துச்சு. ஆனா இப்போ சம்பந்தப்பட்டவங்க பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துக்கும் பின்னாடி வீட்டு பால்கனில நிக்கிறவங்களுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்றத அவங்களே காமிச்சிருக்காங்கல்ல. பாருங்க பாருங்க, பார்க்கலாம் பார்க்கலாம். இந்த டிஸ்டன்ஸ்ல அவங்க என்ன டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்றாங்க அப்படிங்கறதையாச்சும் நம்மளால கெஸ் பண்ண முடியுமா? ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத மட்டும் தான் நம்மளால புரிஞ்சிக்க முடியும். ஆனா இவனுங்களை பாருங்களேன். நம்ம அக்கா காணாம போச்சுன்னு சொல்லிச்சே, ஆனா அந்த பணத்தை எடுத்தது அந்த கீர்த்தி தான். ஐயோ கெடுத்தாண்டி கதையே. உங்களடா நீங்களும் உங்களை எனக்கு ஆத்திரங்கள் வருது. சீரியல்ல மட்டும்தான் ஒட்டு கேட்கணும்னு முடிவாயிடுச்சுன்னா எங்க இருந்து வேணாலும் ஒட்டு கேட்கலாம். காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஆப்போசிட்ல இருந்து பேசுறாங்கன்றத கேட்டலாம். 4 வீடு தள்ளி நின்று பேசினா கூட வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து ஒட்டு கேட்டலாம்னு எப்படி எல்லாம் ஒட்டு கேட்கறாங்க. ஒரு ரகசியத்தை பேச முடியல சீரியல்ல. என்னையா எல்லாத்தையும் கேட்டியா? ஒண்ணு விடாம மேல சொல்லிடு, நல்லா வருவ. போற போக்க பார்த்தா தமிழ் சீரியல் நடிக்கிறவங்க எல்லாரும் இந்த அவெஞ்சர்ஸ் மார்வல்ஸ் இவங்களுக்கே டக் கொடுப்பாங்க போல இருக்கு. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம். சாலந்தனைக்கு வீடியோ இன்னைக்கு இந்த சீரியல் கொடுமைகளை பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துரும். சோ மீண்டும் இது மாதிரி சூப்பரான ரிவ்யூவோட ட்ரோலோட உங்களை சந்திக்கிறேன். பை பை. ஷாப்பி டாடா பை பை அண்ட் டேக் கேர்.